வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டிபுதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு பண்டிகை வந்தது, அது தீபாவளி ஆகட்டும், ரம்ஜான் ஆகட்டும், கிறிஸ்மஸ் ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், மற்றபடி பக்ரீத் ஆகட்டும், எதாகட்டும், புதுமண தம்பதிகளை புதுசாக அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா போய் கூப்பிடுவாங்க. ஒரு மரியாதை நிமித்தமாக மகளை கொடுத்திருந்தால் மகளுடைய அந்த பெற்றோர்கள் போய் மருமகன் அப்படிங்கிற பேரில் மகளையும் சேர்த்து கூட்டிகிட்டு பண்டிகை கொண்டாடுவாங்க. அது எல்லா சமூகத்திலையும் உள்ள ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அது குறிப்பிட்ட சமூகம் அப்படின்லாம் கிடையாது. இஸ்லாமியத்திலும் உண்டு, கிறிஸ்துவத்திலையும் உண்டு, மற்றபடி இந்து மதத்திலையும் உண்டு. அந்த மாதிரி பண்ணக்கூடிய சமயத்தில் மிக பிரம்மாண்டமாக பண்ணியதாக எந்த ஒரு தகவலும் கிடையாது. வளையக்காப்பை பண்ணுவாங்க, கல்யாணத்தை பண்ணுவாங்க, அப்புறம் மறுவீடு திருவீடு சொல்லிப்போட்டு அதை பண்ணுவாங்க, அப்புறம் விருந்தும்பாங்க. இஸ்லாமியர்கள் அப்புறம் வலிமா அப்படின்னு பண்ணுவாங்க. இந்து மக்கள் ரிசப்ஷன் அப்படின்னு பண்ணுவாங்க. கிறிஸ்துவர்கள் அதே மாதிரி ரிசப்ஷன் அப்படிங்கிற பேர்லேயும் பண்ணுவாங்க. இப்படி தான் நடந்திருக்கு. அது பிரம்மாண்டமாக பல லட்சம், சில பேர் பல கோடி செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பண்ணியிருக்கு. ஆனால் அந்த பண்டிகைக்கு தலை பண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அதற்கு தன் மகளை கூட்டி மருமகனோடு கூட்டி ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் எந்த தகவலும் கிடையாது. இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்றைக்கி புதுச்சேரியில் நடந்திருக்கு. அதாவது புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஸ்டீல் தொழிலதிபர் ஒருத்தவர், அவருடைய பொண்ணு பேர் ஹர்னி. அந்த பொண்ணு எம்பி மருத்துவருக்கு படிச்சிருப்பாங்க போல இருக்கு, டாக்டர். அந்த பொண்ணு மருத்துவருக்கு படிக்க வச்சு ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடாவை சேர்ந்த ஐடி படித்த ஒரு பீப்புள் சாகித் அப்படிங்கிறவருக்கு ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார். பொண்ணு புதுச்சேரி பொண்ணு, பையன் ஆந்திரா. கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்படி வரக்கூடிய சமயத்தில் இப்போ பண்டிகை, பொங்கல் இல்லையா, நேற்று பண்டிகை. பொங்கலுக்கு போய் தலைப்பொங்கல் அது கூப்பிடுவாங்க. புதுமண தம்பதியில் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க சொல்லிவிட்டு பட்டு வேட்டி, பட்டு சட்டு, மற்ற ஷோ பொங்கல்னால் கரும்பு, மற்ற என்னென்ன மரியாதையோ எல்லாத்தையும் வச்சு பொண்ணுக்கு விலை உயர்ந்த பட்டு ஆபரணங்கள், சில பேர் நகை போடக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க. தீபாவளியாக இருந்தால் பட்டாசை வச்சு, மற்றபடி இனிப்புகளை வச்சு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி தலை பொங்கலை அவங்க கூப்பிட்ருக்குறாங்க. இங்கேருந்து புதுச்சேரியிலேருந்து போய் ஆந்திரா விஜயவாடாவில் தான் பொண்ணையும் பார்த்துட்டு மருமகன்ட்டையும் வாங்க தலைப்பொங்கல் கொண்டாட எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு போட்டு மரியாதை நிமித்தமாக கூப்பிடுவது வழக்கம், கூப்பிட்ருக்குறாங்க. அதன் அடிப்படையில் அவன் ஹர்னி ஷாகித் அந்த தம்பதி ஏன்னா பொண்ணு வீட்டில் தான் அதெல்லாம் கொண்டாடுவாங்க. ஆமாம், அதனால் புதுச்சேரிக்கு வந்துட்ட விஜயவாடா புதுச்சேரிக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு தலை பொங்கல் இல்லையா, சாப்பிட கூப்பிட்ருக்குறாங்க. பார்த்தோம்னா 470 வகையான உணவுப் பொருட்கள் அந்த சாப்பாட்டு மேடையில் இருந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியம். அந்த மணமகனுக்கும் மணப்பெண்ணுக்கும், மணப்பெண் அது வாழ்ந்த வீடு, இதை மணமகனுக்கு ரொம்ப ஆச்சரியம். சாகித்துக்கு என்னடா அது தலைப்பொங்கல்னு கூப்பிட்டார் நம்ம மாமனார், ரைட்டு ஓகே இருக்கட்டும், வந்துட்டோம், இன்னமா பிரியாணியை போட்டோமா, இல்லை ஏதோ ஒரு சைவ உணவை போட்டோமா, இல்லை ஏதோ ஒரு வடை பாயாசம், மற்ற ஷோ 2 கரும்பு திண்டமா போயிட்டே இருக்க வேண்டியதான். 470 வகையான உணவுகள் எதற்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய சமையலில் எல்லாமே அவருக்கு பிடித்தமான உணவுகளாம். பாருங்கள், 470 வகையான உணவுகளை மாமனார் வீடு வச்சுருக்கிறாங்க தலைப்பொங்கலுக்கு. சாப்பிடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துருக்கிறார். எல்லாமே தனக்கு பிடித்த உணவுகள். அதில் தான் அந்த ஷாகித் அப்படிங்கிற அந்த மருமகன் மாமனாரை பார்த்து, அந்த குடும்பத்தை பார்த்து ரொம்ப ஷேக் ஆகிட்டார். எப்படி இதெல்லாம் இவர்களுக்கு தெரிந்தது அப்படின்னா, மகள் மூலமாக லீக் பண்ணியிருக்காங்க. மகள்கிட்ட கேட்டிருப்பாங்களே, ஒரு 5-6 மாத வாழ்க்கையில் மாப்பிள்ளைக்கு என்னென்ன பிடிக்கும் அது இருக்குல்ல. சும்மா எடுத்த உடனே அவருக்கு நண்டு குழம்பு வைப்பாங்க, அவருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டா என்ன பண்ணுவார்? அதனால் அவருக்கு என்னென்ன பிடித்த உணவுகள்,
கார வகைகள் என்ன, இனிப்பு வகைகள் என்ன, உணவு வகைகள் என்ன, வெளியூர் உணவுகளில் அவருக்கு என்ன பிடிக்கும், மருமகன் ஷாஹித்துக்கு வெளி மாநில உணவுகளில் ஷாஹித்துக்கு என்ன பிடிக்கும் அப்படின்லாம் மகள் மூலமாக கேட்டு, நல்லா புரிஞ்சுக்க, மகள் மூலமாக கேட்டு டேபிளில் வச்சுருக்கார். 470 வகையான உணவுகளை வந்து மாமனார் வச்சுருக்கிறார். இவர் தன் மனைவி ஹர்னியோட சாப்பிட வரக்கூடிய சமயத்தில் பார்த்தவொன்னே அசந்துட்டார். மாமனாரை பார்த்து ரொம்ப பிரியப்பட்டு, என்னங்க இவ்வளோ உணவு வகைகள், அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுறது, அவர் ஒருத்தவரை அத்தனை சாப்பிட முடியாது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டாடுவதற்காக மிகப்பெரிய விழாவாக நிறைய பேரை கூப்பிட்ருப்பார். அதன் அடிப்படையில் எல்லாமே வந்து அந்த உணவை சாப்பிட்டு, மாப்பிள்ளை என்ன சாப்பிட்ருப்பார், சும்மா கொஞ்சோண்டு சாப்பிட்ருப்பார். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், அதுக்காக 470 வகையில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட முடியுமா? இல்லை வயிறாக வண்ணாந்தாலியா? அது ஒன்றும் கிடையாது, வயிறு வெடித்து போயிடும். அவர் ஏதோ 2 சாப்பிட்டு கை கழிப்பார். மற்றபடி தன் மருமகனுக்கு வைத்ததாக பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த மாமனார் செஞ்சுருக்காருங்கிறது, ஷாஹித் அப்படிங்கிற செஞ்சுருக்காருங்கிறது, ஷாஹித்தினுடைய மாமனார் செய்திருக்கார் அப்படிங்கிறது ஹரணியுடைய மகன், ஹரணியுடைய தகப்பனார் செய்திருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அந்த வீடியோ வந்து இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. அந்த வீடியோவை எடுத்து இணையதளத்தில் போட்டிருக்காங்க. அதை பார்த்து ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி வைரல் பண்ணி அது ரொம்ப வியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே பிரம்மாண்டமான ஒரு தலைப்பொங்கல் கொண்டாட்டம், தலை விழா, தலை கல்யாண கொண்டாட்டம் அல்லது தலை கொண்டாட்ட விருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க வேண்டியதான். இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக அப்படிங்கிறது உண்மையிலே பூரித்து போகக்கூடிய விஷயம். ஆமாம், அதுக்காக எல்லோரும் இது மாதிரி செஞ்சிட முடியுமா? தான் மருமகனை கூட்டிகிட்டு வந்து, தன் மகளை கூட்டிகிட்டு வந்து தலைப்பொங்கலுக்கு, தலை தீபாவளிக்கு, தலை ரம்ஜானுக்கு, தலை பக்ரீத்திற்கு, தலை கிறிஸ்துமஸுக்கு கொண்டாடி விட முடியுமா? முடிந்தால் செய்யுங்கள். இருந்தாலும் அந்த அளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு எதற்காக வீண் விரயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் ஹர்னியோட அப்பா அதை யோசிக்கலை. எனக்கு மருமகன் தான் வேணும், எனக்கு மகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு செய்திருக்காரு. பார்த்தீங்களா? உண்மையிலே அது பிரம்மாண்டமான விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.